இந்த நாளிலே ஷாலோம் டிவைன் டிவியிலே பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். It's my pleasure to bring you a word this evening. இந்த நாளிலே இந்த வாழ்த்துதலை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். This is the time of year that we remember the death of the Lord Jesus Christ on the cross. இந்த நாட்கள் தேவனுடைய மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு நாட்களாய் இருக்கிறது. There were 7 specific sayings that Jesus spoke on the cross. இயேசு பேசின 7 முக்கியமான வார்த்தைகள் இதிலே இருக்கிறது. So I want us to have a look at these sayings today. இந்த நாளிலே இயேசு கடைசியா பேசின அந்த வார்த்தைகளை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். The first one is found in Luke chapter 23 and verse 34. முதலாவது வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23:34 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். And it says, "Father, forgive them, for they do not know what they do." அங்கே அவர் சொல்லுகிறார், இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். Forgiveness is one of the very basic things of Christianity. கிறிஸ்துவத்திலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் மன்னிப்பு. We know that Jesus Christ came to be the savior of the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்கும்படியாய் அவர் கடந்து வந்தார். And he came to die on the cross so that our sins could be forgiven. அவர் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக சிலுவையிலே மரித்தார். Bible tells us, "For God so loved the world, he gave his only son, that whosoever believeth in him should not perish but have everlasting life." வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். And then John 3:17, "For God did not send his son into the world to condemn the world, but through him it might be saved." 17ஆம் வசனத்திலே யோவான் 3 அவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், உலகத்தை ஆக்கினைக்குள் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். In Hebrew, the word Jesus is Yeshua. எபிரேய மொழியிலே இயேசு என்று சொன்னால் இயேசுவா என்ற அர்த்தம். And it means he will save his people from their sins. அப்படி அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் பாவத்திலிருந்து தன் ஜனங்களை அவர் மீட்டுக் கொள்வார், ரட்சிப்பார் என்றாகும். It was because of love that God sent his son. தேவன் இயேசுவை அனுப்ப காரணம் நம்மேல் வைத்த அன்பு பெரிதாய் இருக்கிறது. For God so loved the world, he sent his son. தேவன் உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததினால் அவர் குமாரனை அனுப்பினார். That means everyone, man, woman and child. அப்படி என்றால் இங்கே இருக்கிற ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லார் மேலும் அவர் அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். No matter what race you are, no matter what religion you are, no matter what is the color of your skin. நீங்கள் எந்த நிறத்திலே இருந்தாலும், எந்த பாஷைக்காரராய் இருந்தாலும், எந்த நீங்கள் ஜாதியை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். In 1 John 4 and verse 8, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், it says, "He who does not love does not know God, for God is love." அங்கே சொல்லப்படுகிறது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. And verse 9, "In this the love of God was manifested towards us, that God has sent his only begotten Son into the world, that we might live through him." அங்கே சொல்லப்படுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படி தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி என்று வாசிக்கிறோம். Verse 10, "And this is love, not that we love God, but that he loved us, and he sent his son to be the propitiation for our sins." அங்கே 10ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. That means because of God's love,
he sent his son Jesus to be the sacrifice for our sins. நம்மளுடைய பாவத்திற்காக அவரை கிருபாதார பலியாக தேவன் நமக்கு அனுப்பி வைத்தார். When we come to Jesus Christ, all our sins are forgiven. நாம் இயேசுவண்டையில் வரும்பொழுது நம்மளுடைய எல்லா பாவங்களும் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. And because he's forgiven our sins, he tells us to forgive the sins of other people. அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தபடியால் நாமும் மற்றவர்களை மன்னிக்கும்படியாய் அவர் நம்மை கேட்டுக்கொள்கிறார். Forgiveness is a choice that we make. மன்னிப்பு என்று சொல்லும்பொழுது நாம் எடுக்கிற ஒரு தீர்மானமாய் இருக்கிறது. It does not mean that we agree with what they've done wrong. அவர்கள் செய்த தவறை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. மன்னிக்கும் பொழுது it just means we will not take revenge. ஆனால் நான் அவர்கள் செய்த குற்றத்திற்கு பழி வாங்க மாட்டேன் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. You see, in the Old Testament, if you stole my donkey, I would come and steal your donkey. பழைய ஏற்பாடு காலத்திலே உலக நடைமுறை எப்படி இருக்கிறது என்றால், நீ என்னுடைய கழுதையை திருடினால் நானும் உன் கழுதையை திருடுவேன். That is the natural inclination of man, is to take revenge. இதுதான் மனுஷனுடைய இயற்கையான ஒரு சுபாவம், பழி வாங்கணும் என்று சொல்லி. But the Bible teaches to love because God loved us first. ஆனால் வேதம் நமக்கு மன்னிக்க சொல்லிக் கொடுக்கிறது, நேசிக்க சொல்லிக் கொடுக்கிறது. காரணம் தேவன் நம்மை முதலாவது நேசித்தார். And to forgive because God sent his son to forgive us. அவ்விதமாய் நாம் மன்னிக்க வேண்டும். காரணம் நம்மை மன்னிக்கும்படியாக தான் இயேசுவை தேவன் பூமிக்கு அனுப்பினார். So even though he was unjustly accused and put to death, he still turned around and said, Father, forgive them, for they don't know what they're doing. அவரை அநீதியாக அவரை தண்டித்து அவரை சிலுவையிலே அறைந்த பொழுது கூட அவர் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிற காரியம், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது செய்கிறதினாலே அவர்களை மன்னியும் என்று சொன்னார். The second thing that Jesus said on the cross, as in Luke 23 verse 43, லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே வாசிப்போமே என்றால், and we know that there were two thieves that were crucified, one on his left and one on his right. நமக்கு தெரியும், அவருக்கு இரண்டு பக்கத்திலும் ஒவ்வொரு திருடர்களை அவர்கள் அறைந்து வைத்திருந்தார்கள். And one of them said, forgive me when you come into your kingdom. அதிலே ஒரு திருடன் சொல்லுகிறான், நீர் வரும்பொழுது என்னை நினைவு கூர்ந்தருளும் என்று இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான். And Jesus replied, today you will be with me in paradise. நாம் வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். And this thief on the cross, he recognized his sin. நாம் பார்க்கிறோம், அந்த திருடரில் ஒருவன் அவன் குற்றவாளி, தவறு செய்தான் என்று அவன் ஏற்றுக்கொண்டான். He said to the other man who was accusing Jesus, you know, we deserve our punishment. அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு திருடன் இயேசுவை குற்றப்படுத்தும் பொழுது அவன் அங்கே சொல்லுகிற காரியம், நம்முடைய குற்றத்திற்கு ஏற்ற பலனை நாம் அடைந்திருக்கிறோமே என்று சொல்லுகிறான். But this man has done nothing wrong. ஆனால் இந்த மனுஷனோ குற்றம் ஒன்றும் செய்யவில்லை. And when Jesus said, today you'll be with me in paradise, அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லி. that meant that Jesus heard his prayer and accepted it. அந்த வேளையிலும் இயேசு அவன் ஜெபத்தை கேட்டு அவனை ஏற்றுக்கொண்டார். In John 14 and verses 2 and 3, யோவான் 14:2-3 வசனங்கள், Jesus said, in my Father's house are many mansions. If it were not so, I would have told you. I go to prepare a place for you. And if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, you may be also. And where I go, you know, and the way you know. அங்கே 2ஆம் வசனத்திலிருந்து, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். For those who believe in Jesus Christ, we know where we're going when we die. இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு மரித்தால் நீங்கள் எங்கே போவீர்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். There's no mystery. அதுல எந்த ஒரு ரகசியமும் இல்லை. God has promised that he is preparing a mansion for us in heaven. இயேசு நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நமக்கு ஒரு மாளிகையை அவர் ஆயத்தப்படுத்தி பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். And there's many scriptures about those that believe in Jesus Christ, that they will rise from the dead. அவ்விதமாய் அநேக வேத வாக்கியங்கள் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லி. Just as he rose from the dead. This is our hope as a Christian. எப்படி இயேசு உயிரோடு எழுந்தாரோ அப்படி எழுந்து கொள்வார்கள் என்பதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரு நம்பிக்கையாய் இருக்கிறது. I want to go to John 19 and verses 26 and 27. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26 27ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். We know that it was always the responsibility of the eldest son to look after his mother. எப்பொழுதுமே மூத்த குமாரனுக்கு தான் குடும்பத்தின் பொறுப்பு இருக்கிறது. So Jesus is on the cross and he sees his mother there, and he says to his disciple John, "Woman, behold your son." Then he said to the disciple, "Behold your mother." And from that hour, that disciple took her to his own home. இயேசு சிலுவையிலே இருந்தபோது தன்னுடைய தாயாரை அவர் பார்த்தார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயார் அருகே நின்ற தம்முடைய அன்பாய் இருக்கிற சிஷ்யனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, "ஸ்திரீயே, அதோ உன் மகன்" என்றார். பின்பு அந்த சிஷ்யனை நோக்கி, "அதோ உன் தாய்" என்றார். அந்நேரம் முதல் அந்த சிஷ்யன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். So, woman, behold your son, and to John, behold your mother. These were the words he spoke on the cross. நாம் பார்க்கிறோம், சிலுவையிலே இயேசு பேசின காரியம், இதோ உன் மகன் என்று சொல்லியும் இதோ உன் தாய் என்று சொல்லியும் அங்கே தாயாரிடத்திலும் யோவானிடத்திலும் இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். Even in his time of intense suffering of the crucifixion, he took the time to look after his mother. அவர் வேதனையிலே சிலுவையிலே அவர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே கூட தன் தாயாருக்காக நேரத்தை, குடும்பத்திற்காக நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். The fourth thing that he spoke was in Matthew 27 and verse 46. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், "And about the 9th hour, Jesus cried out with a loud voice, saying, Eli, Eli, lama sabachthani. That is, my God, why have you forsaken me?" நாம் பார்க்கிறோம், 6ஆம் மணி நேரம் வந்தபொழுது இயேசு, "ஏலி ஏலி லாமா சபக்தானி" என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. Verse 45 says, "From the 6th hour until the 9th hour, there was darkness over all the land." 45ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று சொல்லி. We know from Isaiah 53 and verse 3 that says he is despised and rejected by men. அங்கே நம்ம ஏசாயா 53:3 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவருமாய் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். Those that he came to save turned their back on him. யாரை ரட்சிக்கும்படி அவர் வந்தாரோ அவர்களே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். But now he's separated from the Father. இப்பொழுது பார்க்கும்போது தன் தகப்பனிடத்தில் இருந்தும் அவர் பிரிக்கப்பட்டார். All his life he and the Father have been one. எல்லா சூழ்நிலைகளிலும் தகப்பனும் அவரும் ஒன்றாய்தான் இருந்திருக்கிறார்கள். There has been no separation. அவர்கள் இருவர்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் இருந்ததில்லை. But the Bible says he became sin for us.
வேதம் சொல்லுகிறது நம் நிமித்தம் அவர் பாவமானார். And God cannot look upon sin. தேவனாலே பாவத்தை பார்க்க முடியாது. So he took the ultimate sacrifice in being separated from the Father. அவர் இருப்பதிலே மிகவும் பெரிய ஒரு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தது எதுவென்றால் தேவனை விட்டு அவர் பிரிந்ததுதான். If you've ever been through any relationship and had a breakup, you know how painful that is. நீங்கள் ஒரு உறவிலே இருந்து அந்த உறவு உடைக்கப்படும் பொழுது அதனுடைய வேதனை எப்படி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். For the father to look upon his son, stripped naked and beaten and suffering the most horrific death. பிதாவானவர் தன் குமாரன் அவர் நிர்வாணமாய் அடிக்கப்பட்டு பாவங்கள் சுமக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கி இருக்கிறதை பார்க்கும் பொழுது I can only imagine the pain of his father's heart for his son. அப்பொழுது தன் தகப்பனுடைய அந்த இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்று என்னால யோசித்து பார்க்க முடியவில்லை. Every breakup hurts. ஒவ்வொரு பிரிவினையும் அது நம் இருதயத்தை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. And to be separated from his father, whom he'd never been separated from, would have been so hard. அவர் இதுவரைக்கும் இருந்த எல்லா பிரிவினை காட்டிலும் தன் தகப்பனை விட்டு பிரிந்தது ஒரு பெரிய ஒரு மன சஞ்சலமாய் வேதனையாய் அவருக்கு சிலுவையிலே காணப்பட்டிருக்கும். The fifth thing he spoke is in John 19 and verse 28. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே நாம் அவர் பேசின காரியத்தை 5வது வார்த்தையை நாம் பார்க்கிறோம். Very simple words, I thirst. அங்கே மிகவும் எளிதான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நான் தாகமாய் இருக்கிறேன். We know from Matthew chapter 5. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். And we read verse 6. அதில் 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், It said, "Blessed are those who hunger and thirst for righteousness, for they shall be filled." அங்கே சொல்லப்படுகிறது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. And we go to John 4 and verse 13. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், And this is where Jesus is talking to the woman at the well. இந்த வார்த்தை இயேசு அந்த சமாரியா ஸ்திரீ கிணத்தண்டையிலே அவர் பேசுகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. And Jesus answered and said to her, "Whoever drinks of this water will thirst again, but whoever drinks of the water that I shall give him will never thirst. But the water that I shall give him will become in him a fountain of water springing up into everlasting life." அந்த ஸ்திரீயை இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவன் காலமாய் ஊற்றுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். We know that Jesus said that I have come that you might have life and that you might have it abundantly. இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும்படி வந்தேன் என்று சொல்லுகிறார். And this is the living water that he gives us. இதுதான் அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனாய் நித்திய நீரூற்றாய் இருக்கிறது. It also speaks about the Holy Spirit within us being like living water. அது மாத்திரமல்லாமல் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நித்திய நீரூற்றாய் ஜீவனாய் இருக்கிறதற்கு அடையாளமாய் இருக்கிறது. In John 7 verse 37. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், On the last day, the great day of the feast, Jesus stood and cried out, saying, "If anyone thirsts, let him come to me and drink. He who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water." அங்கே 37-38 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தேவ வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்றார்.
The word of God is like living rivers within us. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே ஒரு ஜீவ நதியாய் இருக்கிறது. Verse 39, but this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive, for the Holy Spirit was not yet given, because Jesus was not yet glorified. 39ஆம் வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படவில்லை. So there is living water within us. நமக்குள்ளே ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. So when we share the word of God, that living water from the Holy Spirit is released. நாம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது நமக்குள் இருக்கிற அந்த ஆவியானவர் அந்த நீரூற்று மற்றவர்களுக்குள்ளே பாய்ந்து போகிறது. We go back to John chapter 19. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு நாம் மறுபடியும் கடந்து போவோம். We see that when Jesus said, I thirst, அங்கே இயேசு நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னபொழுது, verse 29, now a vessel full of sour wine was sitting there, and they filled a sponge with sour wine and put it on hyssop and put it to his mouth. 29ஆம் வசனம், காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் கடற்காலாய் கடியினால் தோய்த்து இசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். And verse 30, so when Jesus had received the sour wine, he said, it is finished, and bowing his head, he gave up his spirit. 30ஆம் வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். So this is the sixth word he spoke on the cross. இதுதான் இயேசு பேசின 6வது வார்த்தை சிலுவையிலே. So what did he mean? It is finished. What was finished? அப்ப இயேசு முடிந்தது என்று சொல்லும்போது என்ன காரியம் முடிந்தது? I want to go through some scriptures to give you some understanding. அப்ப நீங்கள் புரிந்து கொள்ள சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். First of all, we go to the book of Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். I want to read verses 13 and 14. அதிலே 13 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். He has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of the Son of his love, in whom we have redemption through his blood, the forgiveness of sins. இங்கே சொல்லப்படுகிற இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. So with his death on the cross, he took back the authority to bring us into his kingdom. நாம் பார்க்கிறோம், அவருடைய சிலுவை மரணத்தினாலே அவர் நாம் இருந்த அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து வெளிச்சத்திலே நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். You see, the kingdom of darkness is the kingdom of the devil. இந்த இருளின் ராஜ்யம் என்று சொல்லும்போது அது பிசாசின் ராஜ்யமாய் இருக்கிறது. That is the kingdom of witchcraft, of anger, of hatred, of bitterness and unforgiveness. இது எப்படிப்பட்டது என்றால் மந்திரவாதங்கள் மற்றும் பில்லி சூனியங்கள், மன்னியாமை, கோபம், எரிச்சல், இவ்விதமான சுபாவங்களை உடையதாய் இருக்கிறது. But here it's saying he takes us out of that and he transfers us into the kingdom of light. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்கிறார். That is the kingdom of his love. அது அவருடைய அன்பின் ராஜ்யமாய் இருக்கிறது. The kingdom of love and joy and peace and righteousness and purity. அங்கே சந்தோஷம், சமாதானம், நீதி, முழுமை அங்கே இருக்கிறது. So basically the battle against sin was finished. ஆகவே பாவத்தின் மேல் இருந்த அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கினார். The battle against darkness, being in darkness, was finished. எவ்விதமா இருளுக்கு எதிராக இருந்த அந்த போராட்டங்களை, யுத்தங்களை தேவன் முடித்தார். We go down to Colossians 2 and verses 14 and 15. 2ஆம் அதிகாரம் கொலோசியர் 14 15ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால்,
It says how he's forgiven you all your trespasses, the end of 13, having wiped out the handwriting of requirements that was against us, which was contrary to us, and he's taken it out of the way, having nailed it to the cross. அங்கே சொல்லப்படுகிறது நம்மளுடைய பாவங்களை மன்னித்தார் என்று 13ஆம் வசனத்திலே 14 சொல்லப்படுகிறது. நமக்கு எதிரடையாகவும் கட்டளையினால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து என்று வாசிக்கிறோம். So everything of having to fulfill the law, of having to try and be perfect, that was nailed to the cross. எவைகளெல்லாம் நம்மை நீதிமானாய் ஆக்கும் என்று சொல்லி நமக்கு கட்டளைகளாய் கொடுக்கப்பட்டதோ அவைகளை எல்லாம் தேவன் சிலுவையிலே அறைந்தார். In verse 15, having disarmed principalities and powers, he made a public spectacle of them, triumphing over them in it. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read how when Jesus was on the cross, there was darkness for 3 hours. நம்ம ஏற்கனவே வாசித்தோம், இயேசு சிலுவையிலே இருந்தபோது 3 மணி நேரம் ஒரு இருள் பூமியை நிறைத்திருந்தது. The time of the battle between light and between darkness. அந்த வேளையில் நான் நம்புகிறேன் இருளுக்கும் வெளிச்சத்திற்குமான ஒரு போராட்டம், ஒரு யுத்த வேலைகளாய் இருந்திருக்கும். And here it says he disarmed principalities and powers. இங்கே சொல்லப்படுகிறது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டு என்று வாசிக்கிறோம். If you have a soldier and you disarm him, you take off his weapons. நம்ம ஒரு யுத்த வீரர் இருக்கிறார், அவருடைய அதிகாரங்களை உரிந்து கொள்வது என்று சொன்னால் அவர் கையில் இருந்த எல்லா ஆயுதங்களையும் நாம் எடுத்துக்கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. So he took away the power and the authority from the principalities and powers. அவ்விதமாய் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்களுடைய எல்லா வல்லமைகளையும் அவர் உரிந்து கொண்டார். And he made a public spectacle of them, triumphing over them. வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Revelation 5 and verse 7. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, says he's purchased men from every tribe. அங்கே சொல்லப்படுகிறது எல்லா ஜாதி ஜனங்களும் அவரை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று. And Revelation 1 verses 17 and 18. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17 18ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், it says that don't be afraid, I am the first and the last. I'm he who lives and was dead, and behold, I'm alive forevermore, and I have the keys of Hades and of death. அங்கே சொல்லப்படுகிறது, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், ஆமென், நான் மரணத்தையும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் என்றார். So we know that there was this conflict between the God's realm and the devil's realm. நாம் பார்க்கிறோம், இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இருளின் ஆதிக்கத்திற்கும் தேவனுடைய வல்லமைகளுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்திருக்கிறது. And Jesus took back the keys of Hades and of death. நாம் பார்க்கிறோம், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை தேவன் எடுத்துக்கொண்டார், இயேசு எடுத்துக்கொண்டார். Another word for Hades is hell. அந்த பாதாளம் என்று சொல்லும்போது அதற்கு இன்னொரு வார்த்தை நரகம் என்று பார்க்கிறோம். It means the devil can still try and take you there, but Jesus has got the key. பிசாசானவன் நம்மை எப்படியாயிற்றும் நரகத்திற்கு கொண்டு போகலாம் என்று எண்ணலாம், ஆனால் திறவுகோலோ தேவனிடத்திலே இருக்கிறது. 1 Corinthians 7 and verse 23 says that we have been bought with a price. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் கிரயத்திற்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று. The price was every last drop of Jesus' blood. அந்த வாங்கப்பட்ட அந்த விலை என்னவென்றால் இயேசுவினுடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும். Bible says he redeemed us, or he purchased us with his blood.
வேதம் சொல்லுகிறது இயேசுவின் இரத்தத்தினால் நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. 1 Peter 1 verses 18 and 19. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 19ஆம் வசனம். Knowing that you were not redeemed with corruptible things like silver or gold from your aimless conduct received by the tradition of your fathers, but with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot. அங்கே சொல்லப்படுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. In the old days, they redeemed things with silver. பழைய நாட்களிலே அவர்கள் வெள்ளியை கொடுத்து காரியங்களை அவர்கள் மீட்டுக் கொள்வார்கள். And we know that Jesus was betrayed for 30 pieces of silver. நாம் பார்க்கிறோம், இயேசு 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். The final thing that Jesus said was, "Into your hands I commit my spirit." கடைசியா இயேசு சிலுவையில பேசின வார்த்தை, உம்முடைய கரத்திலே நாவியை ஒப்பு கொடுக்கிறேன். That's Luke 23 and verse 46. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். So Jesus had the authority to give his own spirit into the hands of the Lord. இயேசு அவருடைய ஆவியை பிதாவினிடத்தில் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. Having said that, he breathed his last. அங்கே சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தையை சொல்லிய பிறகு அவர் கடைசி சுவாசத்தை அவர் எடுத்துக்கொண்டார். Verse 45, the sun was darkened and the veil of the temple was torn in two. அங்கே 45ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, சூரியன் இருள் அடைந்தது, தேவாலயத்தின் சிறைசீலை நடுவிலே இரண்டாய் கிழிந்தது. When the Roman centurion saw it, he said, "Surely this was a righteous man." 47ஆம் வசனம், நூற்றுக்கு அதிபதி சம்பவித்தவர்களை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரர் தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். This what Jesus said, "Into your hands I commit my spirit," is actually a quote from Psalm 31. இயேசு அங்கு சொன்ன அந்த வார்த்தையானது சங்கீதம் 41 இருந்து சொல்லப்படுகிற ஒரு வாக்கியமாய் இருக்கிறது. I want to read from John chapter 10 and verse 17. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 17 and 18. 10ஆம் அதிகாரம் 17 18ஆம் வசனம். Therefore my Father loves me, because I lay down my life that I may take it again. No one takes it from me, but I lay it down of myself. I have power to lay it down, and I have power to take it again. This command I have received from my Father. இங்கே நம்ம வாசிக்கிறோம் 17ஆம் வசனம், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். So we know when Jesus committed his spirit to the Lord. அப்ப தேவன் இயேசு தன்னுடைய ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்ததை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். That was not the end. ஆனால் அது முடிவு அல்ல. It was the end of death, and it was the end of sin, and it was the end of the curse. அது மரணத்திற்கு முடிவு, அது பாவத்திற்கு முடிவு, அது சாபத்திற்கு முடிவு. But Jesus after 3 days was going to rise from the dead. ஆனால் 3 நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்து கொள்ள போகிறார். Says in the book of Acts chapter 2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் விதமாய் சொல்லப்படுகிறது. They crucified him and put him to death. அங்கே சொல்லப்படுகிறது, அவரை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்கள். Verse 24, whom God raised up, having loosed the pains of death, because it was not possible that he would be held by it. 24ஆம் வசனம், தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார்.
அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. And it says in verse 27, you will not leave my soul in Hades, nor will you allow your Holy One to see corruption. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். That means your body would not decay as normally happens when somebody dies. ஒருவர் மரித்து போனால் சரீரம் எப்படி புழு பூத்து போகுமோ அப்படி போகாது என்பதை அங்கே குறிப்பிடப்படுகிறது. You see, our bodies go back to dust because of sin. நம்மளுடைய சரீரம் அது மண்ணுக்கு மண்ணாய் கடந்து போகும் காரணம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம். But Jesus had no sin. ஆனால் இயேசுவுக்குள்ளோ பாவம் இல்லை. Therefore, he was able to lay his life down. அது நிமித்தமாக அவருடைய ஜீவனை அவருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. And then to take it up again and rise from the dead 3 days later. அவர் அந்த ஜீவனை 3 நாட்களுக்கு பின்புதான் எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. We'll have a look at that next week. அவைகளை நாம் அடுத்த வாரத்திலே தொடர்ச்சியாய் பார்க்க போகிறோம். But for today, we can see that Jesus told us to forgive. இந்த நாளிலே நாம் பார்த்த காரியம் இயேசு நம்மை மன்னிக்கும்படி சொல்லி இருக்கிறார். He told us that he's preparing a place for us in heaven. நமக்காய் ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். We see that he looked after his mother. அவர் தன் குடும்பத்தை தன் தாயாரை அவர் விசாரிக்கிறவராய் இருந்தார். And we see that he was forsaken by man and also by Father. அவர் மனிதர்களினால் புறக்கணிக்கப்பட்டது மாத்திரமல்ல பிதாவினாலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே அவர் இருந்தார். But when he said, I was thirsty, அவர் தனக்கு தாகம் உண்டு என்று சொன்னபொழுது it reminds us that he promised living water to come from within us. நமக்குள்ளே இருந்து ஒரு ஜீவ நீரூற்று வரும் என்ற அந்த வாக்குத்தத்தம் நமக்கு நினைப்பூட்டுகிறார். And then when he said it is finished, அவர் முடிந்தது என்று சொல்லும் பொழுது the battle between death and hell was finished. பரலோகத்திற்கும் நரகத்திற்குமான யுத்தம் போராட்டம் முடிந்தது. And Jesus said, all authority in heaven and on earth is given to me. இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. And we see that by his death on the cross, அவருடைய மரணத்தினாலே we can have life and we can have forgiveness of sins. நமக்கு நித்திய ஜீவனும் பாவத்திற்கான மன்னிப்பு